வணக்கம். உருளைக்கிழங்கும் வெங்காயம் வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 உருளைக்கிழங்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம தோல் சீவுறதுல நல்லா சீவிக்கலாம். தோலை சீவி எடுத்துடணும். இப்படி தோலை சீவி உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நம்ம கேரட் செதுக்கோம்ல அதில் நல்லா செதுக்கி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை 2 உருளைக்கிழங்கு நல்லா செதுக்கி எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செதுக்கிக்கணும். 2 உருளைக்கிழங்கையுமே வேக வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே செதுக்கிக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். இப்போ 3 வெங்காயத்தையும் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 ஒன்றா கலந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் வாசனைக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடலை மாவில் வாய்வு, அதனால் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சட்டியில் எண்ணெய் காய வச்சு நம்ம தட்டியும் போடலாம், இல்லை போண்டா மாதிரி உருட்டியும் போடலாம், வடை மாதிரி தட்டியும் போடலாம். எப்படி வேணால் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு பச்சையாக செதுக்கணும்ல, அது பொறுமையாக தான் வேகும், இல்லாட்டி உள்ளே வெந்திருக்காது. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நீங்களும் சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.